எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்னபூர்ணி பிராண்ட் மசாலா சரிதா வெங்கடேஷ். இப்போது நம்ம 8 கிலோ அரிசிக்கு 50 கிராம் வெந்தயம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து 8 கிலோ அரிசி எடுக்கிறேன். 50 கிராம் வெந்தயம் தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கலாம். அப்புறமா 8 கிலோ அரிசி வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கடைக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சாப்பாட்டு நொய் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி அரிசி எதுவுமே சேர்க்கலை, வெறும் சாப்பாட்டு அரிசியில் மட்டும்தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், சாப்பாட்டு நொய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் முழு அரிசியாக இருந்தாலும் 8 கிலோ எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக 8 கிலோ நான் அளந்து போடுறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் இட்லி அரிசி எதுவுமே யூஸ் பண்ணலைங்க, சாப்பாட்டு நொய் மட்டும்தான். நல்லா ஊற போட்டுக்கலாம். இதை முதல்ல கை கொண்டு நல்லா பிசைஞ்சு கழுவுனா மட்டும்தான் இதில் இருக்க அழுக்கெல்லாம் போகும். நம்ம கடை அரிசியாக இருந்தாலுமே நமக்கு ரொம்ப அழுக்கு இருக்கும். அதை நல்லா கழுவிக்கணுங்க. நான் ஒரு 6 தண்ணி இதில் நான் கழுவுவேன். ஒவ்வொரு தடவையும் தண்ணி ஊற்றும் போது நல்லா பிசைஞ்சு அலசணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இட்லியும் நல்ல கலராக வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து கரெக்டாக 6 தண்ணி கழுவிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணி வச்சு நம்ம ஊற போட்டுக்கலாம். நம்ம வந்து கழுவும் போது நம்ம உப்பு தண்ணி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஊற வைக்கும்போது மட்டும் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணுங்க. இப்போ வந்து நான் 8 கிலோ அரிசிக்கு வந்து நான் வந்து 2 கிலோ உளுந்து எடுத்துக்கிறேன். 8 கிலோ சாப்பாட்டு அரிசி, நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க, இல்லை நான் நொய் எடுத்துக்கிறேன். 8 கிலோவுக்கு 2 கிலோ உளுந்து நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக 2 கிலோ. இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் ஊற வச்ச தண்ணி நான் எடுத்துக்க மாட்டேன், எடுத்து போட்டுக்கலாங்க. முதல்ல உரல் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி பழைய மாவு எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவு. இங்கே பாருங்கள், நான் வந்து கடைக்கு நான் வந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் வெந்தயம் அதிகமாகவே ஊற போடுறதுனால முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவேங்க. அதுக்கப்புறமா நான் அரிசி போட்டுக்குவேன். அரிசி வந்து எப்போவுமே ரொம்ப நைஸுக்கு முந்தின பதத்தில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது, அதுக்கு முந்தின பதத்தில் நம்ம எடுத்துக்கணுங்க. இது வந்து 10 லிட்டரு கிரைண்டர், அதனால் நான் 8 கிலோ அரிசியை ஒட்டுக்காவே நான் இதில் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். நான் உளுந்தும் தண்ணி நான் அதிலேருந்து எடுக்கிறதில்ல. உளுந்து ஊற வச்ச தண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் உளுந்து ஊற வச்ச தண்ணி எடுக்கிறதில்ல. இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது உளுந்து அரைஞ்சிட்ருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை. இந்த அளவுக்கு 1க்கு 4 பங்கு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி தெளித்து நம்ம அரைக்கணும். இன்னும் அரைய வேண்டியது இருக்குங்க. நம்ம வந்து மாவு நல்லா அரைஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறத தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்குறாங்க. அது மாதிரி நம்மளும் போட்டு பார்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி துள்ளிச்சுன்னா மாவு அரைஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து அரிசியும் உளுந்தும் ஒன்றா அரைச்சி கலந்தாச்சுங்க. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அது கடைக்கு நான் இது பண்ணுறதுனால இப்போ இதில் உப்போ தண்ணியோ எதுவுமே நான் சேர்க்கறது இல்லை, அப்படியே நான் கலந்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், அடுத்த நாள் காலையில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பும் கொஞ்சம் தண்ணியுமா கலந்து நான் வந்து இட்லி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் கரெக்டாக 8 கிலோ அரிசிக்கு 2 கிலோ உளுந்து போடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வந்து அடுத்த நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கட்டி ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணும்போது, இட்லி அரிசி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கட்டி ஆகிடும். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். இட்லி வெந்துருச்சுங்க, இதை எடுத்து வச்சுக்கலாம்.
என்னுடைய ஃபோனில் வந்து கொஞ்சம் டல்லாக காமிக்குது, ஆனால் இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல கலராகவும் இருக்குது. இப்போ நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கப்புறமா இட்லி அரிசி மட்டும் வச்சு நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். நீங்கள் துணி போட்டு அவிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இட்லி பெருசு பெருசாக வரும். தேங்க்யூ.